அடுத்ததாக மிதுனம். மிதுனத்திலேயே இத்தனை நாட்களாக குரு பகவான் இருந்து ராசியை சுபத்துவப்படுத்திக் கொண்டிருந்தார். அவர் இப்போது குடும்பஸ்தானமாகிய 2ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். 2ஆம் பாவம் தாங்க தனம், வாக்கு, குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். அதனால தன காரகனாகிய குரு பகவான் தனஸ்தானத்திலேயே வந்து உச்சம்ன்ற வலுவை அடையறனால இவர்களுக்கு மிக அதிகமான செல்வத்தை தரப்போகிறாருங்க இந்த பெயர்ச்சி காலகட்டத்துல. அதோடு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையும் தருவார். நல்ல ஒரு திருமண வாழ்க்கையும் தருவார். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். நல்ல ஒரு குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, இது மாதிரி நல்ல விஷயங்களை தரக்கூடிய இந்த குரு பகவான் அங்கிருந்து நேராக 8ஆம் பாவத்தை பார்க்கிறார், 10ஆம் பாவத்தை பார்க்கிறார், அதோடு 6ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். இந்த பாவகங்கள் எல்லாமே மறைவு ஸ்தானங்கள். அதனால வெளியூர், வெளிமாநிலம் போன்ற இடங்களில் சென்று இருந்த இடத்திலிருந்து மறைந்து வேலை செய்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுப்பார். வெளி மாநிலங்களில் வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான விசா கிடைக்கும். அது மாதிரி எல்லா விஷயங்களையுமே நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாகவே மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க.